வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் பொதுமக்களின் உயிரிழப்பை குறைக்கும் முயற்சியில் பைடன் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு 500 பவுண்ட் குண்டுகளை அனுப்புவதை 2 மாதங்கள் இடைநிறுத்தம் செய்திருந்ததை முடித்து அந்த குண்டுகளை விரைவில் இஸ்ரேலுக்கு அனுப்ப தொடங்கும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். வெடிகுண்டுகள் அனுப்பப்படும் நிலையில் உள்ளன. அவை வரும் வாரங்களில் இஸ்ரேலுக்குள் போய் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று நிர்வாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதே ஷிப்மெண்டின் ஒரு பகுதியாக இருந்த 2000 பவுண்ட் எடையுள்ள குண்டுகள் இன்னமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்றும் அதிகாரி மேலும் கூறினார். அதே நேரத்தில் லெபனானுடன் இஸ்ரேல் ஒரு போரில் ஈடுபட்டால் 2000 பவுண்ட் எடையுள்ள குண்டுகள் இஸ்ரேலுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதற்கு காரணம் இஸ்ரேலுக்குள் தாக்குதல்களை ஹெஸ்பொல்லா தன்னிச்சையாக நடத்துகிறது. அதனால் லெபனானுக்குள் ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல் தளங்களை பூரணமாக அழிக்க 2000 பவுண்ட் குண்டுகளை கொடுப்பதில் தவறில்லை என்று அமெரிக்கா கருதுகிறது. மே மாதம் 2000 பவுண்ட் குண்டுகள் மற்றும் 500 பவுண்ட் குண்டுகள் அடங்கிய ஒரு ஷிப்மெண்டை நிறுத்தி வைத்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்தது. முடிவெடுப்பதற்கு முன்பே ஒரு ஷிப்மெண்டில் ஒரு தொகுதி குண்டுகளை ஏற்கனவே அனுப்பியதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சில வகையான குண்டுகளை வழங்குவதை தடுப்பதற்கான ஜனாதிபதி பைடனின் முடிவு கடந்த அக்டோபர் முதல் 38,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதால் எடுக்கப்பட்டது. காசா போர் தொடங்கப்பட்ட காரணமும் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலின் எதிரொலி என்ற போதிலும் அந்த செய்கைக்கு ஹமாஸ் அதிக விலை கொடுத்து விட்டது என்பது சராசரிக்கு சற்று அதிகமாக புத்தி கூர்மையுள்ளவர்களுக்கு மிக எளிதாக புரியும். இருப்பினும் காசாவில் உயிரிழப்புகள் எகிறியதால் காசாவில் போரை கையாள்வது தொடர்பாக பைடன் நிர்வாகத்திற்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்தன. கொல்லப்பட்டவர்களில் எத்தனை பேர் ஹமாஸ் துருப்புகள் என்று எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை. நிச்சயம் அது பல ஆயிரம் இருக்கலாம். பெரும்பாலான தீவிரவாத இயக்கங்கள் தம்மை காப்பாற்றிக் கொள்ள பொதுமக்கள் மத்தியில் இருந்து செயற்படுவது வழமைதான். ஆனால் பொதுமக்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுவதும் நடக்கிறது. இதை உயிரை விடும் பொதுமக்களாலேயே தவிர்க்க முடியாது என்றால் யாராலும் தடுக்க முடியாது. ஜோ பைடன் நிர்வாகம் பொதுமக்களை பாதுகாப்பதற்கான நம்பகமான திட்டமாக கருதாமல் தெற்கு காசா நகரமான ரஃபாவை ஆக்கிரமிப்பதற்கான இஸ்ரேலின் திட்டங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அமெரிக்க குண்டு வளங்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அங்கு தஞ்சம் புகுந்திருந்தனர். ஜோ பைடன் ரஃபாவில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ பெரிய நடவடிக்கையை சிவப்பு கோடு என்று விவரித்தார். அதுதான் அமெரிக்க ஆயுத விநியோகத்தை மொத்தமாக துண்டிக்க வழிவகுத்தது. ஆனால் இஸ்ரேல் தாம் செய்த நினைத்ததை ஓசைப்படாமல் செய்து கொண்டிருக்கிறது. ரஃபா மற்றும் காசாவின் பிற இடங்களில் 2000 பவுண்ட் வெடிகுண்டுகளை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்களுடைய முக்கிய கவலையாக இருந்தது மற்றும் அதுவே உள்ளது என்று ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்தார். அது ஏற்படுத்தக்கூடிய சேதம் மிக அதிகம். எங்கள் கவலை 500 பவுண்ட் குண்டுகளை பற்றியது அல்ல என்பதால் அவை வழக்கமான செயல்முறையின் ஒரு பகுதியாக உள்ளன என்கிறார்கள் அவர்கள். ஹமாஸ் தான் மக்கள் தான் ஹமாஸ் என்கிறார்கள் சில ஹமாஸ் ஆதரவாளர்கள். அவர்களது மற்றும் அவர்களது சுகாதாரத்துறை அறிக்கையின்படி சுமார் 40,000 ஹமாஸ் துருப்புக்கள் இறந்துள்ளார்கள். போர் இன்னமும் தொடர்கிறது. காசாவில் சுரங்க பாதைகளை அழிக்க கனரக குண்டுகள் தேவை என்று இஸ்ரேலியர்கள் வாதிட்டனர். மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளில் இதுபோன்ற பெரிய வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்படும் போது பொதுமக்கள் உயிரிழக்க நேரிடும் என்பது குறித்த அமெரிக்க கவலைகளை அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் லெபனான் நிலைமை வேறு. இந்த விவகாரத்தில் எந்த தொடர்புமற்றது லெபனான் என்ற பரிதாப தேசம். வெள்ளை மாளிகை வெளியிட்டு மே அறிவிப்பில் பைடன் நிர்வாகம் குறிப்பாக 2000 LB குண்டுகளின் இறுதி பயன்பாடு மற்றும் காசாவின் பிற பகுதிகளில் நாம் பார்த்தது போல் அடர்த்தியான நகர்ப்புற அமைப்புகளில் அவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தில் கவனம் செலுத்துவதாக கூறியது. இடைநிறுத்தப்பட்ட குண்டுகளின் சில வாரங்களில் அமெரிக்க அதிகாரிகள் 500 பவுண்ட் குண்டுகளை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கான வழிகளை தேட தொடங்கினர். இது பல வாரங்கள் எடுத்தது என்று ஒரு அமெரிக்க அதிகாரி கூறினார். இஸ்ரேலுக்கு அனுப்பவிருந்த அசல் ஷிப்மெண்டில் 1800 கனமான குண்டுகளும் 1700 500 பவுண்ட் குண்டுகளும் அடங்கும். 2000 பவுண்ட் வெடிகுண்டுகளை கொண்ட ஒரு ஏற்றுமதியை தவிர இடைநிறுத்தப்பட்ட நிலையில் ஆயுத கப்பல்கள் சரியான நேரத்தில் நகர்கின்றன. ரஃபாவில் தஞ்சம் புகுந்துள்ள 1 மில்லியனுக்கும் அதிகமான பொதுமக்களை பாதுகாக்கும் திட்டத்தை இஸ்ரேல் வழங்கிய பின்னர் குண்டுகளை அனுப்புவது மீண்டும் தொடங்கும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் கூறினார். காசாவில் முன்பு நடந்த இஸ்ரேலிய நடவடிக்கைகளுடன் ஒப்பிடும்போது ரஃபாவில் பொதுமக்கள் இறப்புகள் குறைவாக உள்ளது என்றது அமெரிக்க நிர்வாகம் கூறியது.
500 பவுண்ட் குண்டுகள் விரைவில் அனுப்பப்படும் என்று அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸ் கடந்த மாதம் தெரிவித்தது. ஆனால் நடக்கவில்லை. இப்போது அந்த குண்டுகள் போகின்றன. அடுத்து ஹெஸ்பொல்லாவுடன் போர் என்றால் அதைவிட பெரிய குண்டுகள் போகும். பாவம் லெபனான் மக்கள். ஷியா பிரிவு ஹெஸ்பொல்லாவுக்கு, ஷியா பிரிவு ஈரான் கொடுக்கும் இலவசங்கள் பல்வேறு மதங்களை சேர்ந்த லெபனான் மக்களை மீண்டும் ஒரு தடவை கவிழ்க்கப் போகிறது.